காரணம் என்னன்னா, இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர்ல கூடி ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் எதுவுமே ஃபர்ஸ்ட் போட கிடையாது. அந்த ரித்தன்யாவுடைய மாமியார ஸ்டேஷன் பெயில்ல விடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் சென்சேஷன் ஆகுது. இந்த மேட்டர் வந்து இந்த பொண்ணுடைய ஆடியோனால எல்லா இடத்துக்கும் பரவனால வேற வழி இல்லாம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷன் பெயில்ல விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள சப்சிக்வெண்டா அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இதுல என்னன்னா, இந்த எஃப்ஐஆர்ல நிறைய வந்து ஓட்டைகள் இருக்கு. இவரு என்ன பண்ணி இருக்கணும்னா, ஒரு சட்ட ஆலோசகரை கூட்டிட்டு போயிருக்கணும். யாரு? ரித்தன்யாவுடைய பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போயிருக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு அந்த சூழ்நிலையே இல்லையே. அவங்களுக்கு நம்ம வந்து அதை தப்பு சொல்லல. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில் இல்லை. அவங்க மிகப்பெரிய ஒரு துக்கத்துல